அடுத்து பார்க்க போகிறது உயிர்மெய். தமிழ் எழுத்துக்களிலேயே உயிர் ஒலிகளை குறிக்க தனி எழுத்துக்களும் மெய்யொலிகளை குறிக்க தனி எழுத்துக்களும் உள்ளன. இவற்றை முறையே உயிரெழுத்து மெய்யெழுத்து என்போம். உயிரும் மெய்யும் தமிழ் மொழியிலேயே உயிரொலிகளை குறிக்க தனி எழுத்துக்களும் மெய்யொலிகளை குறிக்க தனி எழுத்துக்கள். இவற்றை முறையே உயிரெழுத்து மெய்யெழுத்து என்போம். உயிரும் மெய்யும் சேர்ந்து கூட்டு ஒலிகளை குறிக்கவும் தமிழில் தனி எழுத்துக்கள் உள்ளன. இவற்றை உயிர்மெய் எழுத்துக்கள் என்போம். அ ஆ இ உயிரெழுத்துக்கள். இக்கு இங்கு இற்று மெய்யெழுத்துக்கள். க ஞ ச உயிர்மெய் எழுத்துக்கள். தமிழ், மலையாளம், ஹிந்தி முதலிய இந்திய மொழிகளில் இந்த 3 வகையான எழுத்துக்களையும் பயன்படுத்துகின்றன. ஆங்கிலம், ஜெர்மன், பிரெஞ்சு முதலிய ஐரோப்பிய மொழிகள் எல்லாம் உயிரெழுத்துக்களையும் மெய்யெழுத்துக்களையும் மட்டுமே பயன்படுத்துகின்றன. தமிழில் முருகன் என 4 எழுத்துக்களால் எழுதும் சொல்லை ஆங்கிலத்தில் முருகன் என 7 எழுத்துக்களால் எழுதுகிறோம். தமிழில் உயிர்மெய் எழுத்துக்கள் தேவையில்லை, உயிர் மெய் ஆகிய முதல் எழுத்துக்கள் மட்டும் போதும் என்பவர்களும் உள்ளனர். அவர்கள் கூறுவது போல உயிர் மெய் எழுத்துக்களை தவிர்த்து முருகன் என்ற சொல்லை எழுதினால் அது ஆங்கிலம் போல பின்வருமாறு 7 எழுத்துக்களால் அமையும். இம் உ இர் ஊ இக் அ இன். உயிரையும் மெய்யையும் சேர்த்து ஒரு எழுத்து உண்டாக்கினர். இக்கூட்டெழுத்தே உயிர்மெய் எனப்படும். 18 மெய்யெழுத்துக்களின் மேலும் 12 உயிரெழுத்துக்களும் தனித்தனியாக சேரும். அவ்வாறு தனித்தனியாக சேரும்போது 216 எழுத்துக்கள் உண்டாகின்றன. உயிர் மெய் எழுத்துக்கள் என்பவை உயிரும் மெய்யும் சேர்ந்த எழுத்துக்கள். இக்கு பிளஸ் ஆ கா, இக்கு பிளஸ் ஆ கா. உயிர் மெய் எழுத்திலும் குரில் நெடில் உண்டு. க குரில், கா நெடில். குரில் நெடில் வேறுபாடு அறிந்து எழுத வேண்டும். தொல் என்பதற்கும் தோல் என்பதற்கும் மிகுந்த வேறுபாடு இருப்பதை காண்க. தொல்காப்பியம் என்பதை தோல் காப்பியம் என்று எழுதினால் நகைப்பார்கள். இக்கு பிளஸ் ஆ கா இது வல்லின உயிர்மெய். இம்மு பிளஸ் ஆ மா இது மெல்லின உயிர்மெய். இல்லு பிளஸ் ஆ லா இது இடையின உயிர்மெய். உயிர்மெய்யினும் இம்மூவினும் உண்டு என்பதறிக. உயிர்மெய் எழுத்துக்களின் அமைப்பு. மெய்யெழுத்துக்களுடன் உயிரெழுத்துக்குரிய துணைக்குறிகள் இணைந்து உயிர்மெய் எழுத்துக்கள் அமைகின்றன. ஒரு உயிரெழுத்துக்கு ஒன்று அல்லது பல துணைக்குறிகள் உள்ளன. உயிரெழுத்துக்களின் துணைக்குறிகள் மெய்யெழுத்துக்கள் புள்ளி நீங்கிய வடிவம் பெறுகின்றன. அடுத்து ஆயுதம். முக்கோண வடிவமைப்பில் உள்ள 3 புள்ளிகளை கொண்ட